Hi friends, welcome to the channel. Last video la Indian writing in English la Sir Aurobindo பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல Indian writing in English la women writers பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரொம்ப சீனியரான women writer யாரு அப்படினா டோரு டட். அவங்கள பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். டோரு டட் 4th March 1856ல ராம்பகம் அப்படினு கொல்கத்தால பிறந்தாங்க. இவங்க ஒரு இந்தியன் பெங்காலி டிரான்ஸ்லேட்டர், போயட். இவங்க இங்கிலீஷ் அண்ட் பிரெஞ்ச்லயும் எழுதியிருக்காங்க. இவங்களோட அப்பா கோவிந்த் சந்தர் டட், இவர் ஒரு லிங்குவிஸ்ட், லிட்டரரி பர்சன். மதருக்கு ஹிந்து மித்துலாம் ரொம்ப நல்லாவே தெரியும். இவங்களோட அம்மா அப்பா கிட்டேருந்து நிறைய ஹிந்து மித்ஸும் லிட்ரேச்சரும் கற்றுக்கிட்டாங்க. தனிப்பட்ட முறையில் டோரு டட்டுக்கு வெஸ்டர்ன் கல்ச்சரும் கிரைஸ்ட் கிராஸ்பெலும் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. டோரு டட்டுக்கு 6 வயசாக இருக்கும்போது அவங்களோட அக்கா அரு அவங்களுக்கு 8 வயசு, அப்புறம் அவங்களோட அண்ணன் அப்ஜுக்கு 11 வயசு. அந்த டைமில் அவங்களோட ஃபேமிலி எல்லாருமே கிறிஸ்டியானிட்டிக்கு மாறிட்டாங்க. கொஞ்ச நாளில் டோரு டட்டோட அண்ணன் இறந்து போகிறாங்க. அவங்களும் அவங்களோட அக்கா மட்டும் ரொம்ப க்ளோஸ் ஆகிறாங்க. மில்டனோட பேரடைஸ் லாஸ்ட் அப்புறம் நிறைய லிட்ரேச்சர் ஒர்க்கெல்லாம் சேர்ந்து டோரு டட்டும் அவங்க அக்காவும் படிக்கிறாங்க. 1869ல் டோரு டட்டோட ஃபேமிலி யூரோப்புக்கு மூவ் ஆகுது. 2 சிஸ்டர்ஸும் நீஸ் அப்படிங்கிற பிளேஸில் ஃப்ரெஞ்சு ஸ்கூலில் படிக்கிறாங்க. 1871ல் கேம்பிரிட்ஜுக்கு போகிறாங்க. அப்புறம் 1873ல் திரும்பி கொல்கட்டாவுக்கு வராங்க. 1874ல் அவங்களோட சிஸ்டர் இறந்து போகிறாங்க. அப்போது ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க டோரு டட். ஓல்டு மெமரிஸ்லாம் ரெக்கலெக்ட் பண்ணி ஒரு போயமாக எழுதுகிறாங்க. அதுதான் அவர் கேஷூரினா ட்ரீ அப்படிங்கிற போயம். அப்புறம் டோரு டட் சான்ஸ்கிரிட்டும் கற்றுக்குறாங்க. இவங்களுக்கு டிபி வந்துடுது. அதனால் 1877ல் 21 ஏஜில் இருக்கும்போதே இறந்து போயிடுறாங்க. ரொம்ப யங் ஏஜில் இறந்த விமன் ரைட்டர் யார் அப்படின்னா டோரு டட் தான். இறக்கிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு புக்காக 1876ல் எ ஷீஃப் கிளெமட் இன் ஃப்ரெஞ்ச் ஃபீல்டு அப்படின்ற ஒர்க் எழுதுகிறாங்க. இது டிரான்ஸ்லேஷன் ஆஃப் ஃப்ரெஞ்ச் போயம் கலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 1882ல் ஏன்ஷியன்ட் பேலட் அண்ட் லெஜெண்ட்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்தான் அப்படிங்கிற புக்கு. அதில் 9 பேலட்ஸ் இருக்கும். என்னென்ன பேலட் அப்படின்னா சாவித்ரி, லக்ஷ்மண், ஜோதயா உமா, த ராயல் ஏஸ்தட்டிக் அண்ட் த ஹிந்த், துர்வா, பூட்டோ, சிந்து, பிரகலாத் அண்ட் சீதா அப்படின்னு 9 பேலட்ஸ் இருக்கும். இது போஸ்துமஸ்ட் ஒர்க்காக வந்தது. அதாவது இறந்ததுக்கப்புறம் தான் இந்த ஒர்க்கை பப்ளிஷ் ஆணுச்சு. அப்புறம் இவங்க பர்சனல் போயம்ஸை த மிஸ் செலானியஸ் போயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் தான் அவர் கேஷூரினா ட்ரீ, லோட்டஸ் அப்படின்னு ஃபேமஸான போயம்ஸ்லாம் இருக்கும். இந்த புக்குக்கு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தது எட்மண்ட் கோஸ் அப்படிங்கிறவர். அப்புறம் இவங்க பெங்கால் மேகசினில் ஒரு நாவல் எழுதிட்டு இருந்தாங்க. அது என்ன அப்படின்னா பயான்கா ஆர் த யங் ஸ்பானிஷ் மெய்டன் அப்படிங்கிற நாவல் எழுதிட்டு இருந்தாங்க. அவங்க டெத்துக்கு அப்புறம் அது இன்கம்ப்ளீட்டாகவே இருக்குது. 1879ல் ஃப்ரெஞ்ச் நாவல் ஒன்று எழுதுகிறாங்க. அது என்னென்னா லீ ஜானல் டி மடி மோய்செல் டி ஆர்வெல்ஸ் அப்படிங்கிற புக்கும் எழுதியிருக்காங்க. மெயினாக இவங்களோட தீம் எப்படி இருக்கும் அப்படின்னா லோன்லினஸ், லாங்கிங், பேட்ரியாட்டிசம், அப்புறம் நாஸ்டாலஜியாவாக இருக்கும். இதுதான் டோரு டட் பற்றின பயோகிராஃபி அண்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ்லாம். அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிற விமன் ரைட்டர் யார் அப்படின்னா சரோஜினி நாயுடு. இவங்களை இந்தியாஸ் 19 கேர்ள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க 13 February 1879ல் பெங்காலில் பிறந்தாங்க. இவங்க ஃபேமிலி பெங்காலிருந்து ஹைதராபாத்துக்கு மூவ் ஆச்சு. இவங்களோட அப்பா யார் அப்படின்னா அகோரநாத் சட்டோபதையா. இவர் நிசிம் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தார். சரோஜினி நாயுடுக்கு 12 வயசில் இருக்கும்போது மெட்ரிகுலேஷன் ஸ்டடீஸை ஃபஸ்ட்டாக பாஸ் பண்ணுறாங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து. அப்புறம் இவங்க கோவிந்தராஜுலு நாயுடு அப்படிங்கிறவங்கள லவ் பண்ணுறாங்க. இதை சரோஜினி நாயுடோட பேரண்ட்ஸ் அப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள மெட்ராஸுக்கும் அப்புறம் இங்கிலாண்டுக்கும் அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. 1 year கிங்ஸ் காலேஜ் லண்டன்லேயும் 2 years கிரிட்டன் காலேஜ் கேம்பிரிட்ஜ்லேயும் படித்தாங்க. அப்புறம் 1898ல் இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆனாங்க. இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் கூட அவங்களோட லவ் அவங்க மறக்காமல் இருந்ததுனால அவங்க பேரண்ட்ஸ் அவங்களோட லவ்வுக்கு ஓகே சொல்ல கோவிந்தராஜலுவை மேரேஜ் பண்ணுறாங்க. மேரேஜுக்கு அப்புறம் சரோஜினி நாயுடு அப்படின்னு நேமை மாற்றுறாங்க. இதுதான் இவங்களோட பர்சனல் லைஃபு. அடுத்து இப்போ நம்ம சரோஜினி நாயுடோட பொலிட்டிக்கல் லைஃப் பார்க்கலாம். கோபாலகிருஷ்ண கோகிலே சரோஜினி நாயுடோட கரேஜ், ஸ்பீச், சாங்கை பார்த்து மதர்லேண்ட் இந்தியாவுக்காக பாலிட்டிக்ஸ்க்கு வர இன்வைட் பண்ணுறாரு. அவருக்கு என்னென்ன துறையில் கொடுக்குறாங்க அப்படின்னா விமன் அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கும் ஹிந்து முஸ்லீம் யூனிட்டிக்கும் ஒரு இன்சார்ஜாக கொடுக்குறாங்க சரோஜினி நாயுடுக்கு. 1914ல் காந்தியை மீட் பண்ணி ஃபுல் டைமாக பாலிட்டிக்ஸ்க்கு வராங்க. அன்னி பெசன்ட்டோட ஹோம் ரூல் மூவ்மெண்ட்லேயும் காந்திஜியோட சிவில் டிசோபீடியன்ட் கேம்பெயின்லையும் சரோஜினி நாயுடு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. 1925ல் இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட பிரசிடெண்ட்டாகவும் ஆகிறாங்க.
நிறைய டைம் பிரிட்டிஷை எதிர்த்து பிரிசனுக்கும் போயிருக்காங்க. இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் கவர்னர் ஆஃப் யுனைடெட் ப்ரொவின்சஸ் அப்படின்ற பதவியிலையும் இவங்க இருந்தாங்க. அடுத்து சரோஜினி நாயுடோட லிட்டரரி கரியர் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 1995 அவங்க 13th ஏஜில் ஃபஸ்ட்டு வால்யூம், அதோட டைட்டில் கோல்டன் ட்ரெஷோர்ட் அப்படிங்கிறது தான் அந்த வால்யூமோட டைட்டில். மொத்தம் அதில் 2000 லைன்ஸ் இருக்குமா. அந்த புக்குக்கு ஆத்தர் சைமன் அப்படிங்கிறவர் இன்ட்ரொடக்ஷன் தராரு. இதை எட்மண்ட் கோஸ் அப்படிங்கிறவருக்கு சரோஜினி நாயுடு டெடிகேட் பண்ணுறாங்க. 1912 செகண்ட் வால்யூமை பப்ளிஷ் ஆச்சு. அதோட டைட்டில் த பேர்ட் ஆஃப் டைம். இதுக்கு சாங் ஆஃப் லவ் அண்ட் டெத் அப்படின்னு சப்டைட்டிலும் கொடுக்குறாங்க. இந்த செகண்ட் வால்யூமில் மொத்தம் 46 போயம் இருக்குமா. இதுக்கு இன்ட்ரொடக்ஷன் எட்மண்ட் கோஸ் கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு வால்யூமை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் வால்யூம் பெஸ்ட்டாக இருந்துச்சான். 1917 தேர்ட் வால்யூம் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கு த புரோக்கன் விங் அப்படின்ற டைட்டில் தராங்க. இதில் மொத்தம் 61 போயம் இருக்குமா. வால்யூம் 1, 2, 3 சேர்த்து மொத்தம் 184 போயம்ஸை சரோஜினி நாயுடு எழுதியிருக்காங்க. இந்த 184 போயம்ஸையும் நேச்சர் போயம்ஸ், லவ் போயம்ஸ், த ஃபோக் தீம் போயம்ஸ், போயம்ஸ் ஆஃப் லைஃப் அண்ட் டெத், மிஸ்செலானியஸ் போயம் அப்படின்னு 5 பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க. அப்புறம் சரோஜினி நாயுடு 1949 இறந்தும் போகிறாங்க. இதுதான் சரோஜினி நாயுடுவோட பயோகிராஃபி, பொலிட்டிக்கல் கரியர், அப்புறம் லிட்ரரி கரியர்லாம். இது போல் இன்னும் இந்தியன் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ஃபேமஸான விமன் ரைட்டர்ஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.